ஆப்ஷன் ட்ரேடிங்கில் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பக்கம் வந்தீங்கன்னா தேர் இஸ் அ ஃபேமஸ் சே, ட்ரேட் வித் வாட் யூ சி அண்ட் டு நாட் டேக் ட்ரேட் வித் வாட் யூ திங்க். அப்படின்னா சார்ட்டில் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி ட்ரேடு, கருத்து கணிப்பு வச்சுலாம் ட்ரேட் எடுக்காது, மார்க்கெட் உங்களை வச்சு செஞ்சிடும் அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம். ஸோ இன்றைக்கி ஏன்டா எஸ்கே அப்படி சொல்கிறீங்கன்னு பார்த்தா இன்றைக்கி அப்படி தாங்க நடந்தது. ஸோ இன்றைக்கி April 25 Nifty 50 என்ன போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மார்னிங் ஒரு கேப் ரவுண்ட் ஓப்பன் ஆச்சு, 22,000 ப்ரீவியஸ் டே ஹை வரையும் போயிட்டு ரிட்டர்ன் ஆச்சு. ஸோ நேத்தியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் இன்றைக்கோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் 22,500. நேற்று 1 கோடி பேர் இருந்தாங்க, இன்றைக்கி 3 கோடி பேர் இருந்தாங்க. ஸோ மார்க்கெட்டுக்கு கீழே தான் எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்ட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 12 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருந்தது. கீழே டபுள் டச், மேலே டபுள் டச். ஸோ எந்த சைடு பிரேக் ஆகுதோ அந்த சைடு ட்ரேட் எடுத்து டார்கெட் போட்டுக்கலான்னு வெயிட் பண்ணியிருந்தேன். மேலே இது வரைக்கும் டார்கெட் வச்சுருந்தேன், கீழே இது வரைக்கும் டார்கெட் வச்சுருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஏன் அதை சொல்கிறேன்னா, கீழே பிரேக் ஆகும்னு நினச்சேன் ஓஏ படி. பார்த்தீங்கன்னா மேலே பிரேக் ஆச்சு. ஸோ அதுக்காக தலையில் கை வச்சுட்டு உட்காந்துருக்க முடியாது. அடுத்தது 350 கால் ஆப்ஷனில் உடனே எடுத்து 12:55 பிரேக் ஆச்சு. பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேண்டலில் மட்டுமே கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் போயிருக்கு. நம்ம உடனே அடுத்த கேண்டலில் இங்கே ட்ரேட் எடுத்தேன், 110 ட்ரேட் எடுத்தேன், 140 போய் புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துகிட்டே இருந்தேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நான் சார்ட்டில் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுத்தோம்னா ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ கரெக்டாக அனலைஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக ட்ரேட் எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கலாம்.